ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வேளாங்கண்ணி போனீங்கன்னா, இரவு நேரத்தில நான் சொல்ற மாரி பண்ணுங்க. நம்ம வேளாங்கண்ணியுடைய ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு அப்படியே பின்பக்கம் 2 ஸ்டெப்ஸ் போகும். அதில அந்த ஸ்டெப்ஸ் வழியா மேல ஏறுங்க. கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறிட்டீங்கன்னா, அந்த கோபுரத்துடைய உச்சிக்கு போயிடலாம். மேல இருந்து கீழ பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா, ஹோல் வேளாங்கண்ணி கோயில்ல இருக்க எல்லா இடமும் அங்க தெரியுது பார்த்தீங்களா? கண்டிப்பா இது வந்து பெரிய ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. நிச்சயமா நீங்க வேளாங்கண்ணி போனீங்கன்னா, கண்டிப்பா மேல ஏறி பாருங்க. அதில பாருங்க, மிக உயரமான ஏசப்பாவுடைய சிலை இருக்கும். அது பக்கத்தில விடியற்காலை விண்மீன் ஆலயம் தெரியும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பழைய வேளாங்கண்ணி தெரியுது பாருங்க. பழைய வேளாங்கண்ணியில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1 கிலோமீட்டர் தூரம் வேண்டுதலுக்காக மண்டி போட்டுக்கிட்டு நடந்து போவாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது பழைய வேளாங்கண்ணி நல்லா தெரியுது. இரவு நேரமாக இருந்தாலும் மக்களோட கூட்டத்தை பார்த்தீங்களா? எவ்வளோ கூட்டங்கள் வந்துட்டு இருக்கு பாருங்க. 4 கால் அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா வேளாங்கண்ணிங்கிறது அந்த ஆரோக்கிய அம்மா காட்சி கொடுத்த இடம், ஏகப்பட்ட அற்புதங்கள் நிகழ்ந்த இடங்கிறதால கூட்டங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்களும் குடும்பத்தோட வேளாங்கண்ணி போனீங்கன்னா, அந்த கோபுரத்து மேலே நின்று வேளாங்கண்ணில இருக்கிற அனைத்து இடத்தையும் நீங்கள் ஒரே இடத்துல நின்று பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வின்சன் தர்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.